நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக கொட்டி தீர்க்கும் கனமழையின் காரணமாக இருவயல், தேன்வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளநீர் குடியிருப்பு பகுதிகளையும் விவசாய நிலங்களையும் சூழ்ந்துள்ளது. புத்துவயல் பகுதியில் பழங்குடியினருக்கு புதிதாக வீடுகள் கட்டப்பட்டு வருவதால் மாற்று இடங்களில் தங்கியுள்ளவர்கள் மீட்கப்பட்டு அரசு பள்ளி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான மருத்துவம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட பருவமழை கண்காணிப்பு அலுவலர் லலிதா நேரில் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ள குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் தங்க வைக்க 29 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். இந்த மாதிரி 29 ரிலீஃப் ஷெல்டரும் ரெடியான கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ரிலீஃப் ஷெல்டர் வந்து இப்போ வடவயல் பகுதியில் இருக்கக்கூடிய ரிலீஃப் ஷெல்டர் இப்போ ரெடியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் செட்டப் பண்ணி நிறைய ஃபேமிலிஸ் இப்போ வந்து சில பேர்த்துக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்க காரணத்தினால அவங்கள வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து வர வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு நிவாரண முகாம்லையும் சிறப்பாக வந்து மெடிக்கல் கேம்பும் ரெடி பண்ணியிருக்கோம். அவலாஞ்சி, எமரால்டு மற்றும் இத்தலார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்து வருகிறது. இத்தலார் கிராமத்தில் பெரிய தடுப்பு சுவர் சரிந்து விடும் நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி அங்கிருக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் உடைமைகளுடன் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 149 மில்லிமீட்டர் மழையும், எம்ராய்டில் 60 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அப்பர் பவானியில் 68 மில்லிமீட்டர் மழையும், குந்தாவில் 60 மில்லிமீட்டர், குன்னூரில் 41.2, பந்தலூரில் 43, கூடலூரில் 35, தேவாலவில் 64 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மொத்தமாக நீலகிரி மாவட்டத்தில் 31.38 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடித்து வரும் தொடர் மழையால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குந்தா தாலுகாவிற்குட்பட்ட சேரனூர் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் மீது ராட்சத மரம் விழுந்ததால் மின்சார சேவை தடைபட்டுள்ளது. 48 மணி நேரமாகியும் மின் விநியோகம் இல்லாததால் சேரனூர், தோட்டக்கொம்பை, செரனூர், புதூர் ஆகிய இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் உள்ள சுமார் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. இதனிடையே நாளை ஒரு நாள் லேம்ஸ் ராக் மற்றும் டால்பின் நோஸ் சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது.